ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வியூ என்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. மூணாவது சப்போர்ட் எடுக்கல. மூணாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துல ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு திரும்பவும் மார்க்கெட் கீழே வந்தது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,391 வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருந்த 26,313 அப்படின்ற லெவல் தான் மார்க்கெட் வந்து போகும். அப்படி இல்லாமல் இந்த லைனை உடச்சு திருப்பி உள்ள க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டான இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கும். ஸோ இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,677 அப்படின்ற ரேஞ்சில் வந்து அடுத்த சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த 2 சப்போர்ட்டை உடச்சதுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,785 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான வியூ. ஸோ டெய்லியிலையுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஓவரால் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நியூ ஹை கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீடெஸ்ட்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இப்போ வந்து ஒரு சின்ன செல்லிங் ஜோன் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த லைனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் இருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லாமல் இந்த ஜோனை உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரீடெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,406 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை இங்கே ஒரு ட்ராப் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. அதனால் இந்த ஜோன் வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ஜோன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சி மார்க்கெட் வந்து நியூ ஹை கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி தான் இதில் வந்து காட்டியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 82,591 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போச்சு அப்படின்னா இந்த ஹையை உடைக்கும் போது மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூ ஹை கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த நம்ம ரீடெஸ்ட் பண்ணணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணாமல் திருப்பி மார்க்கெட் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா திருப்பி சேனலோட பாட்டமான 78,821 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான அப்டேட்டு. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.